ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 15வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். பிக்னிக்கு போகிறதுக்கு தேவையான சாப்பாடையும் ஸ்வீட்டையும் கிச்சனில் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க. ஹாஸ்னா ஃபேஸா கிட்ட கண்ணை கட்டுவாங்க. உடனே ஃபேஸா சினிப் கிட்ட பேசுவா. சினிப் சுனேடுக்கு டோல்மானா ரொம்ப பிடிக்கும், நிறைய எடுத்து வைன்னு சொல்லுவா. சினிப் ஹாஸ்னாவுக்கு முன்னாடி வந்து நிப்பா. ஹாஸ்னா முறைச்சிக்கிட்டே டிஃபன் பாக்ஸை கொடுப்பாங்க. மெரிமுக்கு பக்கத்துல வந்து டோல்மாவை எடுத்து வச்சிட்டு இருப்பா. செனிப் 2 பீஸ் கேக்க மட்டும் இந்த டப்பால எடுத்து வை, இதை நம்ம தாத்தாவுக்காக எடுத்துட்டு போகலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் என்னோட பணத்துல வாங்கினேன்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தாவை மீட் பண்ணி எக்ஸாமை பத்தி அவர்கிட்ட கேட்கலாமான்னு கேட்பா. நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பா குட் நியூஸ் தான் வரும். அல்லாவோட விருப்பப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி, யார் கண்ணிலையும் படாம எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. செனிப் 2 பீஸ் கேக்க மட்டும் அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு டோல்மாவை ஹாஸ்னாவுக்கு முன்னாடி வந்து வைப்பா. வெல்டன் செனிப், நீயே பர்சனலா சுனைட் கிட்ட இதை கொடுத்துறியான்னு கேட்பா. செனிப்க்கு ஃபேஸா பேசுறது சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் சரின்னு தலையாட்டிட்டு போயிடுவா. செனிப்போட ரியாக்ஷனை பார்க்கும்போது ஃபேஸாவுக்கும் ஹஸ்னாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் பிக்னிக்காக வந்திருப்பாங்க. மாஷா அல்லா, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இங்க வந்ததை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லேடிஸ், நான் சொல்றது சரிதானே என்ன கேட்பாங்க. எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க. செனிப்பு இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. ஒரு குட்டி பையன் ஊஞ்சல் விளையாடிட்டு இருப்பான். அவனையே ஏக்கமா பார்த்துட்டு இருப்பா. புரசர் மெரியமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக இவங்க பொய் சொன்னாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பேக்கரியில செஞ்ச போரக் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. சுனைட் மட்டும் தனியா போய்கிட்டு இருப்பான். ஃபேஸா பார்த்துட்டு செனிப் கிட்ட பேசுவா. செனிப், சுனைட் மட்டும் போய்கிட்டு இருக்கான் பாரு, யாருக்கும் தெரியாம நீ அவன் கிட்ட போ, கூடவே சாப்பாடையும் எடுத்துருப்போ, பிக்னிக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லுன்னு சொல்லுவா. நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்றேன்னு செனிப் சொல்லுவா. சரி, சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லுவா. நாம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபேஸாவுக்கும் ஹாஸ்னாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சினிப் சுனைட் கிட்ட போனதும் சுனைட் அவளை திட்டுவான். கல்யாணம் இதோட நின்னுடுன்றது தான் இவங்களோட பிளான். அம்மா ஃபேஸா என்ன சுனைடுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லி சொன்னாங்க, ஆனா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. நீ ஒன்னும் ரொம்ப தூரம் போக போறது இல்லைல்ல, நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம்ல, எதையும் நீ கண்டுக்காத, பெருசா எதையும் வெளில கட்டிக்காத, போன்னு சொல்லுவாங்க. ஃபேஸா செனிப்பிய பார்த்துட்டு இருப்பா. செனிப்க்கு வேற சாய்ஸே இல்லை, இப்ப போய் தான் ஆகணும். ஒரு பக்கம் லேடிஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மென்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒருத்தரோட மனைவியால நம்மளோட கான்வர்சேஷனுக்கு வர முடியல, ஆனா அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா கான்வர்சேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாடி இது சொன்னாரு அது சொன்னாரு, உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க அதை கேட்கிற உரிமை இருக்கு, இதை கேட்கிற உரிமை இருக்குன்னுலாம் சொன்னாரு. அவரு கொடுத்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதும், எதுக்காக நீங்க அங்க போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுக்கல, ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட உரிமையை பத்தி பேசியிருந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது சரிதான், அதனாலதான் சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி உங்க வீட்டுல உள்ள லேடிஸையும் பொண்ணுங்களையும் கட்டாயமா கான்வர்சேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் சீக்கிரமே இங்க இருந்து போகணும்னு நைம் சொல்லுவாரு. என்னாச்சு, நல்ல விஷயம் தானேன்னு ஆரிஃப் கேட்பான். ஆமா, நல்ல விஷயம்தான், கிராமத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் வந்திருக்கு, அதை நான் வாங்கி வைக்கணும்னு சொல்லுவாரு. சரி நீங்க போங்கன்னு கண்ணை கட்டுவான். உடனே கிளம்பிடுவாரு. அப்புறம் குரான்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பிளெஸிங் கிடைச்சிருக்கு, ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற திசையில கிடைச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே, அல்லாஹ் இது எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்லுவாரு. செனிப் சுனைட பக்கறதாக வருவா. மிஸ்டர் ஜுனைடுன்னு கூப்பிடுவா. நீ எதுக்காக வந்தேன்னு கேட்பா. நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவா. எதுக்காக இன்னைக்கு நீ இங்க வந்தேன்னு கேட்பான். நீ தானே என்ன வர சொன்ன, அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. மென்ஸ் எல்லாரும் கொஞ்ச தூரத்துல தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு பேசுவான். எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ண தெரியல, உனக்கு ஒன்றும் தெரியாதான்னு கேட்பான். எதுக்காக நீ இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு என்ன பண்ண, எதுக்காக நீ என்னை அழ வைக்கிற, நான் எதுவும் பண்ணல, ஆனா என்ன பிரச்சனை, மனுஷங்க அழுவாங்க தானே, ஆனா அழறத நினைச்சு வெக்கப்படணுமான்னு கேட்பா. வெக்கப்படல, ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவான். செனிப்புக்கு முன்னாடி அழுதுருப்பான் இல்லையா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான். செனிப்பு இவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காம சாப்பாடை வச்சுட்டு கிளம்பிடுவா. உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்பான். திரும்பி இவன் என்ன சொல்றான்னு கேட்பா. உனக்கு இங்க வரத்துக்கு விருப்பம் இல்லை தானே, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு கேட்பான். அல்லா என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா. இவ சொல்றதை கேட்டு சுனைட் ஷாக் ஆயிடுவான். ஏன் நீ எப்படி சொல்றேன்னு கேட்பான்.
அப்ப நான் யாருக்கிட்டயும் எதையும் கேட்க வேணாம், என்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லுவா. ஓ அப்படியா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, எடுத்துக்காட்டுக்கு எதையாவது சொல்லுன்னு கேட்பான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, எப்பெல்லாம் நான் விருப்பப்படுறேனோ அப்பெல்லாம் என்னால லைப்ரரிக்கு போக முடியும், நைட் டைம் தெருவில் என்னால நடக்க முடியும், பிக்னிக்கு வரும்போது என்னால ஊஞ்சல் ஆட முடியும்னு சொல்லுவா. என் கூட வான்னு சொல்லிட்டு சுனைட் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். எங்கன்னு கேப்பா. யாரும் பாக்குறதுக்கு முன்னால என் கூட வான்னு சொல்லுவான். இவளும் கூடவே போய்கிட்டு இருப்பா. ஒரு சிறு எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல மொத்தமா 2 ரூல்ஸ் இருக்கு. முதல்ல உங்களோட வேலையை நீங்க சரியா செய்யணும், 2வது நேர்மையா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மெரியம்மா பார்ப்பாங்க. மெரியம் இவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. மெரியம் இவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் காணும்னு அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை, அவர் என்னோட அண்ணனா இருந்தாலுமே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. நான் நேர்மையை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு மெரியம் தான் காரணம். இந்த கான்செப்டை பத்தி நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட ப்ராப்பர்ட் தான் உண்மையானவர்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஃபைசாவுக்கு கஷ்டமா இருக்கும். அம்மாவையே பார்த்துட்டு இருப்பா. ஹாஸ்னாவுக்கும் ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிக்கும். போயிட்டு பாருன்னு கண்ணை கட்டுவாங்க. ஃபைசா உடனே கிளம்பிடுவா. செனிப் போன பக்கமா இவ போறாளேன்னு மெரியமுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆக ஆரம்பிக்கும். ஜுனைட் செனிப்பை தூரமா கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க ஒரு மரத்துல ஊஞ்சல் கட்டி இருக்கும். ஊஞ்சல்ல உள்ள இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு உட்காருன்னு சொல்லுவான். செனிப்பால நம்பவே முடியாது. இதெல்லாம் உண்மைதானா ஏன்னு கேப்பா. கயாம் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, இந்த பூமி மொத்தத்தையும் பச்சையா ஆக்கிறதுக்கு பதிலா யாராவது ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது பெட்டர். 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலா ஒருத்தருக்கு இறக்க குணத்தை காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துறது நல்லது. நீ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு உனக்கு ஊஞ்சலாட தெரியுமான்னு கேட்பான். எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்குவா. உன்னோட காலை கீழே வச்சுட்டு பின்னாடி போயிட்டு முன்னாடி வா, இதே மாதிரியே திரும்ப பண்ணு. நீதான் பையனாச்சே, அதனால நீயே தனியா ஊஞ்சலாடிக்கோன்னு சொல்லுவான். திரும்பி நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். செனிப் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். செனிப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. திரும்ப திரும்ப இவன் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலை கீழே வைக்காம ஹாப்பியா ஊஞ்சலாடிட்டு இருப்பா. மேக்சிமம் பொண்ணுங்களுக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். செனிப்போட இந்த ஹாப்பினஸ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஹாப்பியா அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பா. ஒருவேளை இதுதான் சுதந்திரம்னா எடுத்துக்கோ, உனக்காக பாதுகாப்புக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லுவான். இப்படியே ஹாப்பியா ஆடிட்டு இருக்கும்போது இவளோட முடி முன்னாடி வரும். ஆனா பெருசா எடுத்துக்காம இவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பா. ஃபேஸா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம என்ன பிளான் பண்ணோம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி கொலை வெறில பார்த்துட்டு இருப்பா. இந்த காத்தோட சுதந்திரத்தையும் முழுசா அனுபவிக்கணுன்றதாக தன்னோட ஹிஜாப்பை கட்டி விட்டுருவா. ஃபேஸா ஏற்கனவே கொலை வெறில பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்ப செனிப்பை பார்த்து இன்னும் நொந்து போயிடுவா. கண்ணை மூடிக்கிட்டு காத்த ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹாப்பியா ஊஞ்சலாடிட்டு இருப்பா. உன்னை பத்தி சொல்லு, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேப்பா. மறைஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், காத்த மாதிரி யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். செனிப் இப்பதான் கண்ணை திறந்து பாப்பா. ஜுனைட் ஒரு மாதிரி காத்துலயே ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். இவன் கூட தனியா இருக்கோன்னு இப்பதான் தோண ஆரம்பிக்கும். கடனை ஹிஜாப்பை போட ஆரம்பிப்பா. தேங்க்ஸ், ஆனா இதோட போதும் நான் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவா. நீ போன்னு சொல்லுவான். கடனை ஹிஜாப்பை போட்டுட்டு கிளம்பிடுவா. பைசா பயங்கர கோவத்தோட மரத்தை பிடிப்பா. மரத்துல உள்ள முள்ளு கையில குத்திரும். ஆனா இந்த வழியை விட இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததை தான் தாங்கிக்க முடியாது. இங்கிருந்து கிளம்பிடுவா. ஜுனைட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கேயே தனியா நின்றுட்டு இருப்பான். வெறியும் ஒரு மரத்துக்கும் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. ஃபைசா வரதை பார்த்துட்டு இன்னொரு பக்கமா போயிடுவாங்க. ஃபைசாவால தாங்கிக்கவே முடியாது, அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பா. ஹாஸ்னா ஃபைசாவை தேடி வந்திருப்பாங்க. அம்மாவை பார்த்த உடனே அம்மான்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே கிட்ட வருவா. ஃபைசா, உனக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. அம்மா, அந்த பொண்ணு ராட்சசி, அவளுக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லுவா. ஃபைசா, நீ அமைதியா இரு, நீ இங்கிருந்து ஏதாவது கத்துனீனா அவங்களுக்கு கேட்டுரும். முதல்ல உன்னோட சுயநினைவுக்கு வா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒன்னா சொல்லுன்னு கேட்பாங்க. நாம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாம் நடந்துச்சு. ஜுனைட் அவளை துரத்தவே இல்லை. அம்மா, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல, ஜுனைட் அவளை துரத்தவே இல்லைன்னு சொல்லுவா. நீங்க பாருமா, நீ முதல்ல சுயநினைவுக்கு வா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு சொல்லுவாங்க. அம்மா, இது எல்லாத்தையும் அவ வேணும்ட்டு தான் பண்ணனா, என்னை கோவப்படுத்தணுன்றதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு சொல்லுவா. சரிம்மா, முதல்ல அவ என்ன பண்ணான்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. அவளோட முடியை கீழே விட்டுட்டான்னு சொல்லுவா. ஜுனைட் எப்படி பர்மிஷன் கொடுத்தான்னு கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை.
ஆனா நான் போயிட்டு அப்பா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்ல போறேன். எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அப்பா இவங்க 2 பேரையும் அவமானப்படுத்தட்டும்னு சொல்லுவா. இங்க பாருமா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ ஜுனைட பத்தி பேசிட்டு இருக்க. முர்ஷித் என்ன சொல்லுவாருன்னு நினைச்சியா? இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரல. எல்லாமே தலைகீழா மாறிடும், மொத்தமா மாறிடும்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சலாம் நான் எதுக்கு கவலைப்படணும்? அம்மா அதை நினைச்சலாம் நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாருக்கும் முன்னாடி அவங்க 2 பேரும் அவமானப்படட்டும்னு சொல்லுவா. ஹாஸ்னா பொறுமையா எழுந்துருவாங்க. போது நிறுத்துன்னு பலார்னு அரைஞ்சிட்டு பேசுவாங்க. நான் சொல்றத கேளு. எனக்கு எல்லாம் தெரியற வரைக்கும் அப்பா கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? இப்ப போயிட்டு உன்னோட முகத்தை கழுவு. அப்பதான் இது மாதிரி கண்டிஷன்ல உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஃபைசா எதுவும் பேசாம அழுதுகிட்டே இங்கிருந்து போயிடுவா. பொண்ணு அரைஞ்சதா ஹாஸ்னாவால தாங்கிக்க முடியாது. இருந்தாலும் இவளை அமைதியாக்கிறதுக்கு வேற வழியும் தெரியல. செனிப் எல்லாருக்கூடயும் சேர்ந்து பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. மெரியம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அம்மா நான் என்ன பண்ணேன்னு கேட்பா. ஜுனைட் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவா. இந்த வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தானம்மா இங்கிருந்து போற வரைக்கும் நல்லபடியா பேச சொன்னீங்கன்னு கேட்பா. உனக்கு பசங்களை பத்தி தெரியாது, அவங்க ஹோப்பை வளர்த்துக்குவாங்க, அப்புறம் கவலைப்படுவாங்க. நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருவ, அவன் உன்னை ஏமாத்திருவான். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லுவாங்க. அம்மா நம்ம இங்கிருந்து போயிடலாம், இப்பவே போயிடலான்னு சொல்லுவா. சரிம்மா நம்ம போயிடலாம், கூடிய சீக்கிரம் இங்கிருந்து போயிடலான்னு சொல்லுவாங்க. நைம் ஒரு இடத்துக்கு வருவாரு. உள்ள ஒரு பாக்ஸையும் ஒரு பேரையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வெளில வந்துருவாரு. ஆரிஃப் எல்லாம் நின்றுட்டு இருப்பான். நிறைய லேடிஸ் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஹேண்டியும் பிர்குலும் உள்ள போய்கிட்டு இருப்பாங்க. ஹேண்டி பயந்துகிட்டே போய்கிட்டு இருப்பா. ஆரிஃப்க்கு பார்த்ததுமே டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பிர்குல் தான் போய்கிட்டு இருக்காளான்னு பார்ப்பான். சாடி எல்லாருக்கும் முன்னாடி பேசுறதுக்காக கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. முஸ்லிமா இருக்கிறவங்க தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஜோக் பண்ணணும், இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பேசுற சவுண்டு கேட்டு ஹாஸ்னா சைலண்டா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ளவான்னு சொல்லுவாரு. மாஷா அல்லா மாஷா அல்லா, உங்களோட முகத்தை என்கிட்ட காட்டுங்க. இன்னைக்கு நீங்க தொப்பியெல்லாம் போட்டு போகாதீங்கன்னு எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்பாரு. இது உங்களுக்கு சூட் ஆகல, அதனாலதான் சொல்றேன், போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சூட் ஆகுதுன்னு நீ தானே வாங்கி கொடுத்த, அப்புறம் எதுக்காக போட்டுக்காதீங்கன்னு சொல்றேன்னு கேட்பாரு. ஆமா, ஆனா இப்ப அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்னா என்னோட டார்லிங் என்னாச்சுமா என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாரு. சாடி நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா வருவாங்க தான், அவங்கெல்லாம் வந்தா தானே நம்மளால இப்படிலாம் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதோட நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு கேட்பாரு. எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, என்னோட இதயம் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. எல்லா பொண்ணுங்க கிட்டயும் 10 வருஷத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் 10 வருஷத்துல என்னை விட்டுடலான்ட்டு நினைக்கிறியன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. எப்போதும் போல இவரு கதவை திறந்த உடனே ஆரிஃப் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவான். வலைக்கும் சலாம், என்னாச்சுப்பா சொல்லுன்னு கேட்பாரு. ஆரிஃப் எந்த பதிலும் சொல்லாம தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். ஆரிஃப் ஃபேஸு ஏன் நீ அமைதியா இருக்கன்னு கேட்பாரு. இதனாலதான் முர்ஷித் என்ன வார்ன் பண்ணாருன்னு தயங்கிக்கிட்டே ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவான், ஆனா சொல்லவே மாட்டான். ஆரிஃப் லேடிஸ்க்கு முன்னாடி நான் மீட்டிங்ல பேச வேண்டியது இருக்கு, நீ என்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க, பேசுன்னு சொல்லுவாரு. முர்ஷித் இன்னைக்கு ஜுனைடிய மீட்டிங்ல பேச சொல்லிட்டாருன்னு சொல்லுவான். எந்த மீட்டிங்னு கேட்பாரு. பொண்ணுங்களுக்கு முன்னாடி பேச வேண்டிய மீட்டிங்னு சொல்லுவான். ஹாஸ்னாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, சாடியாலையும் தாங்கிக்க முடியாது. இருந்தாலும் வெளில கட்டிக்காம அவருக்கு பெட்டராவே தெரியும், நீ கிளம்புன்னு சொல்லுவாரு. சாடியால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தொப்பியை கட்டி கீழே வச்சுட்டு ரூம்குள்ள போயிடுவாரு. மெரியமும் செனிப்பும் வரத ஹுரசரும் பார்ப்பாங்க, ஹாஸ்னாவும் பார்ப்பாங்க. நீங்க மெரியமையும் அவங்களோட பொண்ணையும் ஒரு மாதிரி கியூரியாசிட்டியோட பாக்குறீங்களே, என்ன ஆச்சுன்னு ஹாஸ்னா கேட்பாங்க. நான் கியூரியாசிட்டியோட பார்க்கல, கவனமா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜுனைட அப்ரிஷியேட் பண்றோம், அவனை பாதுகாக்கிறது தான் நம்மளோட வேலை. சரியான ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவனோட வாழ்க்கை இந்த உலகத்துல மட்டும் இல்ல, அடுத்து பாரடைஸ்லயுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒருவேளை இது மட்டும் ஆப்போசிட்டா நடந்துருச்சுன்னா மொத்தமா நாசமாகிடும்னு சொல்லுவாங்க. குத்தி காட்டுறதுக்காக தான் இப்படி பேசுறாங்கன்னு ஹாஸ்னாவுக்கு நல்லாவே புரியும். நிறைய பேர் வரத்துக்கு முன்னாடி வா நம்ம உள்ள போகலான்னு ஃபிசாவை கூப்பிட்டுவாங்க. உன்னோட கையில என்னமா காயமா இருக்கு, எங்கேயாவது குத்திக்கிட்டியா? எந்த அளவுக்கு நீ அதிகமா சொறியறியோ அந்த அளவுக்கு காயம் அதிகமாகிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா, உன்னோட அத்தை சொல்றது சரிதான், நீ ரொம்ப சொரியாத, அப்புறம் உனக்கு தான் வலிக்கும், வா போகலான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க.
11th சச்சினும் மீராவோட ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆமா, டீனேஜ் பசங்க கிட்ட நீ என்ன பேச போறன்னு கேட்பான். எதை பத்தி பேசலான்னு நீ நினைக்கிறன்னு கேட்பாரு. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசு, அதுதான் இப்போ அவங்களுக்கு முக்கியமா தோணும்னு சொல்லுவான். பணம் முக்கியம் இல்லையான்னு கேட்பாரு. பணத்தை வச்சு என்னத்தை வாங்க முடியும், கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்லுவான். டேய், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா யோசிச்சுப்பாரு. பணம் இருந்துச்சுன்னா வீடு, காரு, ஷூ இதெல்லாம் வாங்க முடியும். இதெல்லாம் வாங்குறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பான். ஓகே, அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயே போயிட்டு உள்ள பேசுன்னு சொல்லுவாரு. முடியாது, 18 வயசுக்கும் கீழே இருக்கிற யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். உனக்கு தான் இது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கும், நீ போயிட்டு பேசிக்கோன்னு சொல்லுவான். மீரா அப்பாவை பக்கத்தாக வந்திருப்பா. வந்த உடனே அப்பாவை ஹக் பண்ணிப்பா. நான் போயிட்டு காஃபி குடிக்கிறேன், நீ போயிட்டு பேசுன்னு சொல்லிட்டு சச்சின் கிளம்பிடுவாரு. சொல்லிட்டு திரும்புவா. சேன் நிக்கிறத ஒரு மாதிரி பயந்துகிட்டே பார்த்துட்டு இருப்பா. மீரா எந்த பக்கம் பார்த்தாலும் அதே பக்கம் சச்சின் பார்ப்பாரு. சேன் நிக்கிறத பார்த்துட்டு அவனையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவர் எதுக்கு நம்மள பாக்குறாரு, சரி பிரச்சனை எதுக்குன்னு ஸ்கூலை விட்டு வெளில போகலான்னு பார்ப்பான். ஏற்கனவே இவனை கூட்டிட்டு போனவங்க கார்க்குள்ள இருந்து இவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அச்சோ, இந்த பக்கம் போனா ஆபத்து, இதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே போயிடலான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸ்கூல் பக்கமா வருவான். இவனை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு நல்லா புரியும். ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா, நீங்க இங்க வந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவா. இன்னைக்கு பேச போறவங்க வந்தாச்சு. சைக்காட்ரிஸ்ட் 11th அல்கனி தான் பேச போறாங்கன்னு சொல்லுவாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹலோ சொல்லிட்டு டீச்சர் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. சான் மீராவுக்கும் பின்னாடி தான் உட்காந்துருப்பான். உனக்கு கிடைச்சதான்னு கேட்பான். இல்லைன்னு சொல்லுவா. அவங்க இன்னும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். யாருன்னு கேட்பா. வேற யாரா இருக்கும், அவங்க தான். சரி விடு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம், நானே ஏதாவது வழியை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். எல்லா லேடிஸும் மீட்டிங்காக வந்திருப்பாங்க. ஹேண்டியும் பிர்குலும் உள்ள வருவாங்க. சொன்னேட்டு வரப்போறான்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இன்னைக்கு சாடி பேச போறது இல்லையா, சொன்னேட் தான் பேச போறானான்னு கேட்பா. அவங்க பைத்தியமாகிட்டாங்க, நீ எதுவும் கண்டுக்காதன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் உட்காந்ததுக்கு அப்புறம் போன்ல ரெக்கார்ட் பண்றதுக்காக ஹேண்டி ஆன் பண்ணிட்டு இருப்பா. நான் சொல்றத கேளு, நாம 2 பேரும் இதுக்கப்புறம் பேசக்கூடாது, போன்ல எதுவும் நீ விளையாடக்கூடாது, போட்டோ ரெக்கார்டிங் எதுவும் எடுக்கக்கூடாது, நான் உனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்யட்டும்னு ஹுரசர் சொல்லுவாங்க. ஆமென்னு ஹாஸ்னாவும் மிரியமும் சொல்லுவாங்க. ஹுரசர் மிரியம் மேல பயங்கர கோவத்தோட தான் இருப்பாங்க. அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஜுனைட் உள்ள வந்து உட்காந்ததும் எல்லாரோட ஃபோக்கஸும் ஜுனைட் மேலேயே இருக்கும். ஹேண்டி விர்குல் சொல்றதெல்லாம் கண்டுக்காம நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அதிகமா இருந்தாலே பிரச்சனை தான், எது அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான். நாம நம்மளோட கைகளை திறந்து ப்ரே பண்றோம், நமக்கு 6 விரலை கூட 7 விரலை கூடன்னு கேட்குறோம். அப்ப ஆமென்னு யாரு சொல்றதுன்னு கேட்பான். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சாடி கதவுக்கும் பக்கத்துல நின்று இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பாரு. அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாருமே சாப்பிட்றது எதுக்காக, பிளசண்டான சாப்பாடை சாப்பிடணுன்றதுக்காகவும் நம்மளோட உடம்புக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவும் தான். ஒருவேளை அதிகமா சாப்பிட்டா பசி அதிகமாகிடும்னு சொல்லுவான். 11th எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு. நான் சைக்காட்ரிஸ்ட், நான் படிக்கும் போது இது ஒன்றும் ப்ளசண்டா இல்லை, ஆனா இப்போ சொல்லும் போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பெட்டரா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா தோணும். பிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸாமை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் இதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்டான அட்வைஸ், உங்களோட உடம்ப நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். யங்ஸ்டரா இருக்கிற உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட டயட்டை, தூக்கத்தை, விளையாடுறது, மெடிடேஷன் எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையவும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க, எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்றீங்களான்னு கேட்பான். ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை சரி பண்றதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஜான் இவரை பேச விடுறதாவே இல்லை. இவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். டாக்டர், மற்ற யங்ஸ்டரை பத்திலாம் என்ன சொல்றீங்க, எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கான்னு கேட்பான். ஜான் அமைதியா இருன்னு டீச்சர் சொல்லுவாங்க. பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு 11th பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு.
யங்ஸ்டர்ஸ் அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்க எக்ஸலண்டா இருக்கணும்னு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. அதை விட முக்கியமானது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியமாவே ஆகிட்டாங்க. தன்னோட பேரண்ட்ஸ் தன்னை நினைச்சு பெருமைப்படணுன்றதுக்காக தான் அவங்கெல்லாம் பைத்தியமாகிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற அப்பாக்கள் எல்லாம் அப்பான்னு சொல்லலாமான்னு கேட்பான். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். ஒருவேளை நீ சொல்றது சரியா இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம இப்ப யங்ஸ்டரை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றது சரிதானே? ஒருவேளை என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணாங்கன்னா அங்க நான் இதை பத்தி பேசுறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். சோ இப்ப நம்ம உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறதுன்றத பத்தி பேசலாம். உங்களை சரியான பாதைக்கு போக வைக்கலன்னா உங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதிகமா வேலை பார்த்திருக்கேன், அதன் மூலியமா நான் அதிகமா சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. ஒரு சார் சுத்தி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேண்டி போனை மறைச்சுக்குவா. ஹேண்டியையும் பிர்குலையும் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். எதுவும் கேட்காம போயிடுவாங்க. மெரியுமும் திரும்பி பார்ப்பாங்க. ஒருவேளை ஹேண்டியா இருக்குமான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜுனைட் என்ன பேசுறான்னு கேட்கலாம். உங்களோட குடும்பத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டிருக்கீங்க? அல்லாவுக்காக நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டிருக்கீங்க? இது ரிலிஜனுக்கும் பொருந்துமா? ரிலிஜன்ல எதுவுமே பெட்டரா இருக்கிறது தான் நல்லது. நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய வேற யாரு கூடயாவது கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்டானவங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு, அதனாலதான் நீங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவான். நாம இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர் கொடுக்காத இல்லீகல் சப்ஸ்டன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல வேணா ஈஸியா சக்சஸ் ஆகிறதுக்கான பாதையா அது உங்களுக்கு தோணலாம். ஆனா அது உண்மை கிடையாது. கடைசியா அதோட பாதை ரொம்ப மோசமா இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த சுச்சுவேஷன்ல மாட்டாம இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களோட ஃப்ரெண்டு அது மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா உங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாரு. ஒருவேளை அது மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்கன்னா உங்களால எப்படி நோட்டீஸ் பண்ண முடியும்னு டீச்சர் கேட்பாங்க. ஜான், உன்னோட பேரு ஜான் தானே? கொஞ்ச நேரம் இங்க வா, நான் உன்னை வச்சு டெமோ சொல்லிக்கிறேன். மன்னிச்சிருப்பா, நீ ரொம்ப அழகா இருக்கில, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லுவாரு. ஜானும் தயங்கிட்டு முன்னாடி வருவான். ஜான் அது மாதிரி சுச்சுவேஷன்ல இல்ல. ஆனா ஜானை வச்சு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கண்ணு தூக்கமின்மை கண்ணுல நல்லாவே தெரியும்னு சொல்லுவாரு. ஒருவேளை நைட்ல இருந்து காலையில வரைக்கும் கேம் விளையாண்டா கூட இப்படி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். ஆமாப்பா, அது மாதிரி இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு வேர்ஸ்ட் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனலி அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. நீ குறுக்க பேசினதால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். கோபப்படுறதால மனுஷங்க மோசமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை நாங்க சீக்கிரமா வாழணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லுவோம். இவனுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை பாருங்களேன். எதனால ஏற்பட்டிருக்குன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை கதவுல இடிச்சுக்கிட்டதால கூட இவனுக்கு அடிபட்டிருக்கதான வாய்ப்பு இருக்கு. பல்ஸ் அதிகமா இருக்கும், அதோட வேர்வையுமே அதிகமா வரும். இவனுக்கு எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி என்ன சொல்லுவாரு. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு ஸ்டேஜில் நிற்கிறதுனாலே பயம், அதனால தானே சொல்லுவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப பெரிய பிரச்சனை. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த வயசில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், நல்லபடியாக படிக்கணும். நீங்கள் எல்லாரும் கையில் பேகை வச்சுருக்கீங்க, அதை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எல்லாரும் நல்ல பசங்கன்னு. ஷார்ட்டாக சொல்லணும்னா, அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஜான், நீ போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பேசுவார். என்னப்பா, உன்னோட பேக மட்டும் காணும்னு கேட்பாரு. மொத்தத்துல இவன் எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்டுக்காக கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஜான் வெளில போயிடுவான். டாக்டர் டீச்சர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜானை பார்க்கறதுக்காக மீரா வெளில போயிடுவா. ஆண்கள் தான் பெண்களோட சுப்பீரியர்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் உண்மையா என்ன? இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் பொண்ணுக்கு சுப்பீரியர்னு நினைச்சான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தான் அர்த்தம். அல்ல ஒருத்தருக்காக ஒருத்தரை படைச்சாங்க, அதனாலதான் ஆணும் பெண்ணும் சுத்தி இருக்காங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் காதலோட சார்ந்து இருக்காங்க. அல்ஃபாத்திக்கான சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹேண்டி ஒன்றும் புரியாம திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. பிர்குல் தான் ப்ரே பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஜான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மீரா துரத்திட்டே இருப்பா. இவங்க 2 பேரையும் சிச்சிக்கின்னு பார்த்துருவாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வருவாரு. நீ தானே உன்னோட அப்பா கிட்ட சொன்னேன்னு கேட்பா. நீ என்ன முட்டாளான்னு கேட்பா. என்னை அவமானப்படுத்தி ஸ்கூலை விட்டு போக வைக்கணுன்றத தானே நீ இது எல்லாத்தையும் பண்ணன்னு கேட்பான். ஜான், என்னோட அப்பாவுக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்றது தான் உண்மை.
உண்மையாவே நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல, நீ அவரை கோவப்படுத்தின, அதனால தான் அப்படி பேசினாருன்னு சொல்லுவா. என்ன சொல்ற, அவருக்கு எதுவும் தெரியாதா, நான் அவரை கோவப்படுத்தினதால தான் அப்படி பேசினாரான்னு கேட்பான். ஆமா, நான் சொல்றது உண்மைதான், தயவு செய்து நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காதுன்னு சொல்லுவா. அவர் என்னோட கோவத்தை இன்னும் முழுசா பார்க்கலன்னு சொல்லிட்டு இவளை கிஸ் பண்ணிடுவான். இவன் இப்படி பண்ணுவான்னு மிராவும் எதிர்பார்த்திருக்க மாட்டா. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காத, அவர்கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லுவான். பிர்குல் ஹேண்டியை கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பா. ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே ஹுரசர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுது, அதனால இந்த பக்கமா நம்ம போக முடியாது, நீ என் கூட வராத, இங்கேயே நில்லு, நிறைய க்ரௌடா வருவாங்க, அவங்க கூட வந்துருன்னு சொல்லுவா. ஆனா நம்ம தான் எதுவும் பண்ணலையேன்னு ஹேண்டி கேட்பா. இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிர்குல் கிளம்பிடுவா. ஆரிஃபோட பார்வை மொத்தமும் பிர்குல் மேல தான் இருக்கும். ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். ஒரு சிரம் மற்றவங்களும் வெளில போயிடுவாங்க. ஹாஸ்னா சாடிக்கிட்டு பேசுவாங்க. எப்போதுமே கான்வர்சேஷன்ல நீங்க நல்லபடியா பேசுவீங்க, இதை பத்தி முர்ஷிட்டுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் துளி அளவு கூட எதிர்பார்க்கல. ஜுனைட் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அவர் இப்படிலாம் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஒருவேளை அவரு அவசரப்பட்டிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாம், போயிட்டு அவர்கிட்ட பேசலான்னு சொல்லுவாங்க. ஹாஸ்னா உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா ஜுனைட் அந்த இடத்த பிடிச்சிருவான், எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லுவாங்க. நீ தப்பா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நான் என்ன தப்பா சொன்னேன்னு கேட்பாங்க. நீ ஆண்களோட பிரச்சனைக்கு நடுவில் வரலான்ட்டு பாக்குற, உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு முன்னாடி இருக்கேன், இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து நான் இதுக்காக அமைதியா இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு, எதுக்காக நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு உனக்கு புரியுதா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3-4 மாசத்துக்கு அவன் முன்னாடியே வரமாட்டான், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, இந்த ஒரு காரணம் பத்தாதான்னு கேட்பாரு. ஆண்டி சைலண்டா இவங்க பேசுற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. புரியுது, நல்லா புரியுது, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இப்படி பண்றீங்களான்னு கேட்பாங்க. இதனால தான் நம்மளோட பொண்ணுக்கு எந்த ஒரு ஹோப்பையும் கொடுக்காதுன்னு சொல்றேன்னு சொல்லுவாரு. ஹாஸ்னாவுக்கு கோவமா வரும், சாடின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மெரியம் ஹேண்டியை பார்த்துட்டு முன்னாடி வருவாங்க. அவங்கள பார்த்த பயத்துல ஃபோனை கீழே போட்டுருவா. மெரியம் ஃபோனை பார்த்துடக்கூடாதுன்றத டேபிளுக்கும் கீழே மறைச்சு வச்சிருவா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களை வீடியோ எடுத்து நியூஸ்ல போடலான்ட்டு பாக்குறியான்னு கேட்பாங்க. இல்ல, எனக்கு ஆர்வமா இருந்துச்சு, அதனால தான் நான் இங்க வந்தேன், ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. சரி சரி, சீக்கிரமா வா, இந்த கதவு வழியா போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. ஒரு சார் வெளில நின்றுக்கிட்டு ஹேண்டியவே பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இந்த பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டே எதுக்கு போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேண்டி இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு போக்கிட்டு இருப்பாங்க. கூடவே ஒரு சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம மாட்ட போறோம்னு நினைக்கும் போது மிரியம் வந்து காப்பாத்திடுவாங்க. மேடம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, அதனால தான் பார்த்தேன். நாளைக்கு நீயும் வர வேணாம், உன்னோட பொண்ணும் வர வேணாம், பிக்னிக்காக அதிகமாக நீ தான் ப்ரிப்பேர் பண்ண, கண்டிப்பாக நீ டயர்டாக இருப்பில்ல, அதனால தான் சொன்னேன். பிக்னிக் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் தான் உன்னை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் உங்களையும் பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சார் இவங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேண்டியோட ஃபோன் இன்னமும் உள்ளதான் கிடக்கும், யார் கையில மட்டை போகுதுன்னு தெரியல. மறுநாள் காலையில 2 பேரும் வெளில போய்கிட்டு இருப்பாங்க. தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்பா. ஆமா, அவரு வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லவும் அவரு அல்லாவை நம்ப மாட்டாரான்னு கேட்பா. நமக்கு அதை பத்திலாம் தெரியாது, இது அல்லாவுக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்டது, ஒருவேளை அவரோட கடைசி மூச்சை விடும்போது கூட அல்லாவை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நயம் அவரோட கார்ல உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் போறதையே பார்த்துட்டு இருப்பாரு. மெரியம், இன்னைக்கு நீ எங்க போறேன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போவாரு. நதீர் அவங்களோட பிள்ளையோட காருக்குள்ள ஏறுவாங்க. மேடம், நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. எங்க பாருங்க, நிறைய பேர் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, யாருமே பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினது கிடையாது, எங்களுக்கு இது எல்லாமே பழகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நதீரோட கால் தெரியும், பார்த்துட்டு திரும்பிடுவாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறமும் நான் என்னை நல்லபடியா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தன்னோட கால் தெரியாத அளவுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து விட்டுட்டு வாப்பா போகலான்னு பையனை கூட்டிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. வெயிட் பண்ண, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாரு. உங்களால காப்பாற்ற முடியலன்னா எப்பவுமே சத்தியம் பண்ணாதீங்க, என்னோட பையனுக்கு எந்த ஒரு ஹோப்பையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த கால் வரும், அட்டன் பண்ணி பேசுவாரு. உங்களை உடனே சாடி வர சொன்னாருன்னு சொல்லுவாங்க. சரி, நான் உடனே வரேன்னு சொல்லுவாரு. இதனால ஒய்ஃபை ஃபாலோ பண்ண முடியல. ஆன்டி நியூஸ்க்காக கம்ப்யூட்டர்ல எதையோ டைப் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆண்டி நாங்கள் வந்துட்டோன்னு 11 சொல்லுவார். உடனே போயிட்டு கதவை திறப்பா. அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருப்பா. அப்பா வெல்கம், நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவார். எனக்கு ஹாஸ்பிட்டலை பிடிக்காது, அதனால தான் வந்தேன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா நான் டாக்டர்னு சொல்லவும், சரிப்பா நீ ஹாஸ்பிட்டலில் வெறுக்க வேணாம், ஆனால் நான் வெறுக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பா. இவரும் பார்ப்பாரு, ஆனால் எதுவும் பேச மாட்டாரு. அப்பா வெல்கம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. தேங்க்யூன்னு சொல்லுவாரு. மீரா 11 பார்த்துக்கிட்டு இருப்பா. நீயும் போயிட்டு பேசுன்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. தாத்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்பாரு. இங்கே விழுந்தப்ப நான்னு சொல்லுவா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதன்னு சொல்லுவாரு. உடனே தாத்தாவை ஹக் பண்ணிப்பா. 2 பேரும் சேர்ந்து மிராவை சமாதானப்படுத்துவாங்க. ஸோ ஹேண்டி அப்பாவுக்கு பசிக்குது, அப்பா இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, நீ ஏதாவது சமைக்கிறியான்னு கேட்பாரு. சரி நான் சமைக்கிறேன்னு சொல்லுவா. பீஸ் இருக்கான்னு கேட்பாரு. மெரியம் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. உடனே சோகமாகிடுவாரு. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் மெரியம் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறப்பா. குட் ஆஃப்டர்நூன் மேடம், நீங்கள் சுயேவியோட பொண்ணு தானேன்னு ஒரு தாத்தா கேட்பாங்க. ஆமாம் சொல்லுங்கன்னு கேட்பா. என்னோட பேர் டெனிஸ் இர்ஃபான், நான் சுயேவியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அவர் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் அவரை மீட் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவார். இர்ஃபான் நீயா, அவரை இன்வைட் பண்ணுங்கன்னு தாத்தா சொல்லுவாங்க. உள்ளே வந்ததுமே 11 கிட்ட பேசுவார். நீங்கள் டாக்டர் 11 தானே என்ன கேட்பாரு. ஆமாம் நான் தான் உங்களை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவார். உன்னோட அப்பாவும் நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவார். சரிங்க உள்ளே வாங்கன்னு 11 இன்வைட் பண்ணுவார். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ தானம்மா சுயேவியோட ஒரே ஒரு பேர பொண்ணு, உன்னை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லுவார். மிரா ஷாக் ஆகிடுவா. உங்களை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, ஹலோன்னு சொல்லுவா. மேடம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நாங்கள்லாம் அந்த காலத்து லாங்குவேஜ் பேசுவோன்னு சொல்லுவார். மொத்தத்தில் வந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரோட மனசுலையுமே இடம் பிடிச்சிட்டாரு. ப்ரொஃபஸர் சுயேவி அல்கனின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரு. இர்ஃபானா நான் தான் இன்வைட் பண்ணேன், வா போயிட்டு பேசலான்னு சொல்லுவார். வாங்க இதை உங்களோட வீடாக நினச்சிக்கோங்கன்னு 11 இவரை உள்ளே அனுப்பிவிடுவார். அடுத்த 2 ஸ்டெப் இருக்கும், அதை தாண்டி போனால் தான் லிவிங் ரூமுக்கு போக முடியும். ஹேண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு 11 சொல்லுவார். 2 பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சாவியை எடுத்துக்கிட்டு அப்பாவோட ஸ்டடி ரூமுக்கு மிரா ஓடிடுவா. உள்ளே வந்ததுமே ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணலான்ட்டு பாப்பா. ஒவ்வொரு சாவியாக போட்டுக்கிட்டு இருப்பா, ஆனால் எதுவுமே செட் ஆகாது. இர்ஃபான் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி செனிப்பால லீகலாக ஃப்ளைட்டில் போக முடியாது, இதுக்கு அவளோட அப்பாவோட பர்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படணும் சொல்லுவார். எனக்கு புரியுது, இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. ஓகே, ஆனால் இங்கிருந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வரத்துக்கான ஐடியா இருக்கான்னு கேட்பாரு. எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரையும் முதல்ல இங்கிருந்து அனுப்பணும்னு 11 சொல்லுவார். ஏன்னா ஒருவேளை அவங்க திரும்ப வரணும்னு நினச்சாங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஸ்போர்ட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால தான் கேட்குறேன்னு சொல்லுவார். இர்ஃபான் அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், பொறுமையாக யோசிச்சு ஏதாவது பண்ணிக்கலான்னு அப்பா சொல்லுவாங்க. சரி விடு, நீ எதுவும் கோவப்படாதன்னு சொல்லுவார். காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் ஹேண்டி ஓடி வந்து கதவை திறப்பா. மெரியம் தான் வந்திருப்பாங்க. பாரு நீ யாரை காப்பாற்ற போறியோ அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவார். அங்கிள் நாங்கள் உங்களை பார்க்குறதாக வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. சினிப் இங்கே வாமான்னு கூப்பிட்டுவாரு. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. சினிப் இவரை பாரு, இவர் அங்கிள் இர்ஃபான், நீ ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு இவர் உனக்கு உதவி பண்ணுவார், எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லுவார். எல்லாமே சுயவி சொன்ன மாதிரியே நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீ வளர்ந்ததுக்கப்புறம் நாங்களும் இந்த நாடும் உன்னை நினச்சி பெருமைப்படும், துர்க்கியில் உள்ள குழந்தைங்களும் உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்கன்னு சொல்லுவார். அல்லாவோட இருப்பத்தோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவா. மிரா எப்படியோ ஓப்பன் பண்ணிடுவா. உள்ளே இருந்து பேப்பர்ஸையும் ஒரு சீலையும் எடுத்துக்கிட்டு வெளில வருவா. சினிப்பு ஒரு மாதிரி சந்தேகத்தோடைய மிராவை பாப்பா. எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருப்பாங்க. எழுதுறதுக்கு பேப்பர் திந்துடுச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவா. 11 பெருசாக எடுத்துக்க மாட்டாரு, உண்மையை தான் சொல்கிறான்னு நம்பிடுவாரு. சரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இர்ஃபான் இங்கிருந்து போகலான்ட்டு பார்ப்பாரு. இருங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லான்னு மெரியம் சொல்லுவாங்க. வேணாமா, இன்னொரு முறை பார்த்துக்கலாம், பிளான் நல்லபடியாக நடந்துச்சுன்னா இன்னொரு முறை நான் உன்னை பார்ப்பேனா என்னன்னு கூட தெரியல, உன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வாங்க நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 11 கூடவே போவார். மெரியம் நான் என்னோட ரூமுக்கு போகிறேன், உன்னோட விருப்பப்படி ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இர்ஃபான் வெளில வந்ததுமே சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசுவார்.
ஆமா, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுன்னு சொல்லுவாரு. மெரியும் கிச்சனுக்குள்ள வந்ததுமே லேப்டாப் இருக்கிறத பார்ப்பாங்க, ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. மெரியும் உங்களோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு ஹேண்டி கேப்பா. நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டேபிள்ல சாப்பிட மாட்டீங்க தானே? ஹஸ்லட்டரி சொல்லியிருக்காரு எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து தான் சாப்பிடணும்னு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, அப்புறம் இதுவே வழக்கமாகிடும். என்னோட அப்பா 100 கிலோமீட்டர் தூரம் வயலுக்கு நடந்தே போவாரு. அப்பதான் என்னோட அம்மா கூட சேர்ந்து சாப்பிட முடியும்ன்றதுக்காக தான் போவாரு. என்னோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இறந்தாங்கன்னு கேப்பா. டிராக்டர் ஆக்சிடென்டால அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னால அங்க தங்க முடியலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்லன்னு கேப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத தவிர்த்து அவங்களால வேற என்ன பண்ண முடியும்? அங்க இருக்கும்போது எல்லார் கூடவும் எல்லாத்த பத்தியும் பேசுவோம். ஆனா சொந்தக்காரங்க கூட ஒன்னா டேபிள்ல சாப்பிடும்போது விஷத்தன்மையோட நடந்துக்குவாங்க. நீ என்ன சாப்பிட்ற, எவ்வளோ சாப்பிட்ற, என்ன குடிக்கிறன்னு கூட அவங்க நோட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. மெரியும் உங்களோட விதி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்குன்னு சொல்லுவா. என்ன பண்றது, என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னோட பொண்ணோட விதியாவது ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஹேண்டிக்கு மனசு மாறிடும். லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருவா. 11th இதெல்லாம் பார்த்துட்டு மெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையான்னு கேட்பாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே மிஸ்டர் சுயவிக்காக தான். அவருக்கு நல்லபடியா உடம்பு குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கான பிரேயர் இதுன்னு சொல்லுவாங்க. சரி சரி வாங்க சாப்பிடலாம், எனக்கு பசிக்குதுன்னு தாத்தா சொல்லுவாங்க. மிரா சாப்பிட்றதுக்கு வான்னு கூப்பிட்டுவாரு. மிரா வந்ததுமே போயிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டடி ரூம்க்கு போவாரு. சினிப்பும் மிராவும் பார்ப்பாங்க. ஏற்கனவே சண்டை போட்டதால எதுவும் பேசிக்க மாட்டாங்க. 11 ஸ்டடி ரூம்க்கு வந்து ஒரு போனை எடுப்பாரு. ஏதோ ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கும், ஆனா கண்டுக்காம வெளில வந்துருவாரு. மெரியம் கிட்ட போனை கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளுங்க, போன முறை தாத்தா விழுந்துட்டாங்க, இந்த முறை என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமே உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், மறைச்சு வச்சுக்கோங்க, சைலண்ட்ல போட்டுருங்கன்னு சொல்லுவாரு. மெரியம் வாங்கிக்கவே மாட்டாங்க. வேணாம் தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து வாங்கிக்கோங்க, சினிப்காக கண்டிப்பா தேவைப்படும், நீங்க இங்கிருந்து போகும்போது தேவைப்படும்னு சொல்லுவாரு. மெரியம்க்கு வாங்கிக்கிறதுக்கு மனசே வராது, இருந்தாலும் வாங்கிப்பாங்க. அல்ல உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. நான் உங்ககிட்ட எதுக்காக டேபிளை செட் பண்ணீங்கன்னு கேட்டேன், ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எப்போ சாப்பிட்டோன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நீங்க இந்த அளவுக்கு பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக தேங்க்யூன்னுலாம் சொல்றீங்க, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் தேங்க்யூன்னு சொல்லுவாரு. சாப்பாடை வச்சுட்டு போனையும் கீழே வைப்பாங்க. வெறும் போனை வைக்கிறத பார்த்ததுமே தாத்தாவோட ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்கும். மிஸ்டர் சுயவி, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியாகிடும். அல்லா உங்களுக்கு பலத்தையும் பொறுமையையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லாவோட விருப்பத்தோட எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு ஹேண்டி சொல்லுவா. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விடலான்ட்டு வருவாங்க. தாத்தா தடுத்துருவாரு. உன்னோட தலையில என்ன இருக்குன்னு கேட்பாரு. மிஸ்டர் சூயவி, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. தாத்தா சொல்றத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. பெஸ்டி, என்ன தைரியம் இருந்தா உன்னோட தலைய நீ கவர் பண்ணிருப்பன்னு கேட்பாரு. எல்லாருக்கும் மறுபடியும் ஷாக்கிங்கா இருக்கும். இவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. இதை கைட்டுன்னு சொல்லிட்டு ஹிஜாப்பா கைட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்பா, நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 11 ஓடி வருவாரு. அம்மான்னு கத்திக்கிட்டே சினிப்பு வருவா. ஹிஜாப்பை கட்டி தூக்கி எறிஞ்சிருவாரு. அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. முகத்தை மறைச்சிக்கிட்டு மிஸ்டர் சூயவின்னு கத்துவாங்க. என்னோட அம்மாவை பார்க்காதீங்கன்னு சினிப் கத்துவா. 11 உடனே திரும்பிக்குவாரு. என்னோட அம்மாவை பார்க்காதீங்க, முதல்ல ஹிஜாப்பை கொடுங்கன்னு வாங்கி அம்மாவுக்கு போட்டு விடுவா. மெரியும் ஹிஜாப்பை போட்டுட்டு ஆன்கில் டோக்கா ஆன்கில்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. 11 வெறியும் பக்கறதுக்காக போவாரு. அப்பான்னு ஹேண்டி கூப்பிடுவா. தாத்தா இப்பதான் சுயநினைவுக்கு வருவாங்க. பொண்ணைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்ஸஸ் மெரியம், நில்லுங்க, தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்லுவாரு. நாங்க போறதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. தூரத்துல இருந்து ஹுரசர் இவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றத கேளுங்க, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு தலையில அடிபட்டுடுச்சுல, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஒருவேளை அதனால இப்படி ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தயவு செய்து நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. நம்ம அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு சார் இவங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தினமும் இங்கே தான் வராங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.